உண்மையான நிலவரத்தை பற்றி வெளிப்படையாக பேச வேண்டுமென்றால், டெல்லியிலிருந்து சென்னைக்கு ரயிலில் பயணம் செய்யும் போது மத்திய இந்திய பகுதியின் காடுகளை கடந்து செல்லும் நேரத்தை தவிர மற்ற அனைத்து நேரங்களிலும் நீங்கள் இதை பார்க்க முடியும். மற்ற எல்லா நேரங்களிலும் நீங்கள் ஒரு மிகவும் வளமான மற்றும் செழிப்பான சமவெளி வழியாக பயணித்துக் கொண்டிருப்பது போல ஒரு உணர்வு ஏற்படும். அதாவது இந்த மனிதன், அவர் புவியியல் துறை சார்ந்த அறிஞர்கள் பலரையும் வெகுவாக கவர்ந்திருக்கிறார். ஒருவர் தனது குறிப்புகளில் எழுதுகிறார், நீங்கள் இந்தியாவின் நில அமைப்பு வரைபடத்தை பார்க்கும்போது, நீங்கள் இதை பார்க்கும்போது இமயமலை ஒரு வயதான மனிதனைப் போலவே காட்சியளிக்கும். அது ஒரு முதியவரின் கம்பீரமான தோற்றத்துடனும் அனுபவத்தின் ஆழத்துடனும் கூடிய ஒரு மனிதரைப் போல தோன்றும். தன்னோட மகளை பிடிச்சிருக்க மாதிரி. இமயமலைக்கும் பாரத தேசத்திற்கும் இடையிலான ஆழமான தொன்மையான பிரிக்க முடியாத உறவை பற்றி அதன் விசாலமான கரங்களின் அரவணைப்பில் பல அழகிய உவமைகள் காலம் காலமாகவே எடுத்துரைக்கப்பட்டு வந்துள்ளன. அந்த உறவு மிகவும் சுவாரஸ்யமான ஒன்றாகவும் ஆழமானதாகவும் இருக்கிறது. புவியியலாளர்கள் சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, நீங்கள் தற்போது காணும் இந்த பிரம்மாண்டமான இமயமலை தொடர், இதுதான் இந்தியாவின் வடக்கு எல்லை. அதனால இது திபெத் இல்லைனா சீனாவுக்கு எவ்வளவு சொந்தமோ அதே அளவு இந்தியாவுக்கும் சொந்தம்.